வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜூஸ் ரெசிப்பிங்க. அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெண்பூசணி. இது வந்து டிஸ்டி எடுக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இது வந்து பல உடல் பிரச்சனையை சரி செய்கிறதா ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுதுங்க. இப்போ நம்ம இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை வந்து தோலை மட்டும் நம்ம லைட்டாக மேலே இருக்கிறத சீவி எடுத்துகிட்டு இந்த விதையோடு போட்டு மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம். லைட்டாக மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்துக்கலாங்க. எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம். கொட்டை வந்து நம்ம எடுக்க வேண்டாம். கொட்டையில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதோடு சேர்த்தே அடிச்சுட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இனி வந்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கு அளவாக இருக்குது. 10 ரூபாய்க்கு வாங்கின பூசணிக்காய் தான் இது. இப்போ வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இனி வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. வேற ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒருத்தருக்கு அளவாங்க. ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 1 சிட்டிகை பெப்பர் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இது ரொம்ப குளிர்ச்சியான ட்ரிங்க்ஸுங்க. சில பேர்த்துக்கு வந்து சளி பிடிக்கும், இல்லைன்னா டக்குன்னு தும்மல் வர மாதிரி இருக்கும். பெப்பர் போடும்போது பேலன்ஸ் ஆகிக்கும். அதுக்காக தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேன் வேண்டான்னா நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் தேன் சேர்த்துருக்கேங்க. நான் ஸ்வீட்டுக்காக தேன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேனுக்கு பதிலாக சால்ட் கூட சேர்த்துக்கலாம். வெண்பூசணியில் பார்த்திங்கன்னா வைட்டமின் பி, சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, இது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. வெண்பூசணி ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது அல்சர், அசிடிட்டி பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த வெண்பூசணி ஜூஸை மட்டும் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உடல் எடை வந்து கம்மியாகும். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது சிறுநீரக கோளாறெல்லாம் சரியாயிருங்க. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது எரியும், ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கும், உறுத்தும். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இதை குடிச்சிட்டு வந்தால் சீக்கிரமாகவே குணமடைஞ்சிடலாம். காலையில் வந்து காஃபி டீக்கு பதிலாக இந்த வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் மனநிலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நரம்புகளும் மூளையும் வந்து ரொம்ப அமைதியாக செயல்படும். இந்த ஜூஸ் வந்து மேக்ஸிமம் வெயில் காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. காலையில் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு போனோம்னா நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக நம்ம உடம்பை வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.